ஹலோ வாரியர்ஸ், 3வது டெலிவரி கிளம்பலாங்களா? இன்றைக்கி அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உப்படமங்கலம். மொத்தம் 3 இடத்துல லோடு ஏற்றணும். வாங்க அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பட்டி மாவு டைல்ஸ் மாவு மூட்டை கடையிலேருந்து டைல்ஸ் மாவு அதை பற்றின வீடியோ தான் இதெல்லாம். அதுக்குண்டான வீடியோ தான். இப்போ டைல்ஸ் மாவு ஏற்றுறாங்க, ஜிப்சம் டைல்ஸ் மாவு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் போய் ஏற்றணும். வாங்க அதையும் போய் பார்க்கலாம். அடுத்து எங்கே போகிறோம்னா தனலட்சுமி டைல்ஸ், அங்கே போய் டைல்ஸ் ஏற்றிக்கிட்டு மொத்தம் 3 மூட்டை இங்கே ஏற்றுறோம். 3 மூட்டை இந்த 2 போட்டாங்க, 3 ஆச்சு. சிக்னல் டிராஃபிக் கொஞ்சம் நேரம், சிக்னல் டிராஃபிக் முடியட்டும் போகலாம். அடுத்து டைல்ஸ் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். தனலட்சுமி டைல்ஸ் கூட 3வது யூனிட் 3. அதுக்கப்புறம் இப்போ காந்தி கிராமம் வந்தாச்சு. காந்தி கிராமத்தில் அடுத்து புலியூர்லேருந்து உப்படமங்கலத்துலேருந்து உப்படமங்கலம் வந்தாச்சு. புலியூர் வந்தாச்சு. இதுலேருந்து ரைட்டு பிரிஞ்சோம்னா உப்படமங்கலம் போகிற ரோடு போயிட்டே இருக்கலாம். உப்படமங்கலம் 5 கிலோமீட்டர் போர்டு போட்டிருக்கு. இது புலியூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி. நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுல ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இப்போ உப்படமங்கலம் வந்தாச்சு. தாலுகா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் பக்கமாக போயிட்டுருக்கான். உப்படமங்கலம் மெயின் ஏரியா போயிடுச்சு. இதுலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணால் வடுகுப்பட்டி திரும்பியாச்சு. வடுகுப்பட்டியில் எந்த ஏரியானா வடுகுப்பட்டியே தான் மெயின். இந்த தோட்டத்து ஏரியாலாம் தாண்டி ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் தான் வடுகுப்பட்டி உள்ள இப்போ தான் திரும்புகிறோம். ரூட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் தென்னை மரமாக இருக்குது. வாங்க லொக்கேஷன் போய் பார்த்துடலாங்களா? இந்த லொக்கேஷன் இப்போ தான் திரும்புகிறோம். இதில் வந்து ஒரு 300-400 மீட்ரு தான் டிஸ்டன்ஸு லொக்கேஷனு. அவ்வளோ திரும்பியாச்சு. அவ்வளோ வீடு அங்கே இருக்குது. அவ்வளோதான், கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. டைல்ஸ் இறக்கிடுவாங்களா? இருங்க, வண்டி ரிவேர்ஸ் விட்டு வந்துடுறேன். டைல்ஸ் இறக்கிட்டுருக்குறோம். இறக்கி முடித்த பிறகு கிளம்பலாம். டாட்டா பை பை, see you. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.